பயங்கரவாதம் எந்த விதத்தில் வந்தாலும் கூட அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். கடந்த 4 ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையான ஆட்சி இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. திமுக ஒரு மிகப்பெரிய தோல்வியுற்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தினுடைய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் அந்த கூட்டம், அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய மாவட்ட தலைவர் 2வது முறையாக மாவட்ட தலைவராக இருக்கிறார். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவர் அக்கா, நம்ம மேயர் அக்கா, எம்பி அவங்க, நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்ட தலைவர், நம்மளுடைய முன்னாள் வடக்கு மாவட்ட தலைவர் எல்லோரும் இருக்கிறாங்க. இங்கே இந்த நிர்வாகிகள் கூட்டத்திற்கு எங்களுடைய மாவட்ட தலைவர் தலைமையில் இந்த நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. நானும் முதல் முறை இந்த புதிய ஆஃபீஸ் கட்டின பிறகு இங்கு வருகை தந்திருப்பது, அதுவும் புதிதாக நிர்வாகிகள் போட்டவுடனே இங்கு வந்திருப்பது, அவர்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நேற்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நேற்று இரவு 8 மணி அளவில் தேசத்திற்கு உரையாற்றினார்கள். அதில் மிக தெளிவாக நம்மளுடைய தேசத்தினுடைய நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, பயங்கரவாதத்திற்கு எதிராக நம்மளுடைய நாடு, நம்மளுடைய தேசம் பயங்கரவாதம் எந்த விதத்தில் வந்தாலும் கூட அதை நாம் சகித்து கொள்ள முடியாது, அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்பதை ஆபரேஷன் சிந்தூர் மூலியமாக நாம் நிறைவேற்றி காட்டியிருக்கின்றோம். நேற்றைக்கு நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சொன்னது, நம்மளுடைய இராணுவ வீரர்களினுடைய பங்களிப்பு, அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லியிருக்கிறார்கள். தமிழக மக்கள் சார்பில், தூத்துக்குடி மக்கள் சார்பில் நம்மளுடைய இராணுவ வீரர்களுக்கு நாம் ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த தேசம்தான் முக்கியம், இந்த தேசம்தான் எல்லாதை விட பிரதானம் என்பதை நாம் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். பாகிஸ்தான் தொடர்ந்து தீவிரவாதிகளுடைய பயிற்சி முகாம்களை அங்கு அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதை நாம் முழுமையாக அங்கு அந்த தீவிரவாத முகாம்களை தகர்த்தெறிந்து தீவிரவாதிகளுக்கு சரியான பாடத்தை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், நம்முடைய இராணுவமும் அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டியிருக்கிறார்கள். எந்த நேரத்திலையும் கூட தீவிரவாதமும் பேச்சுவார்த்தையும் இருக்க முடியாது என்பதை நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக நேற்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். தீவிரவாதத்தை ஊக்குவிக்கவே முடியாது, கண்டிப்பாக அது நசிக்கரிக்கப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதில் நம்மளுடைய நாடு அனைத்து தரப்பு மக்களும் ஒற்றுமையாக இருந்து நம்மளுடைய ஒற்றுமையை வெளி உலகத்திற்கு நாம் காட்டியிருக்கின்றோம். உங்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய இராணுவ வீரர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுக்களையும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீர வணக்கங்களையும் செலுத்திக் கொள்கின்றோம். சட்டத்தின் முன், அதாவது சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அந்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது இதை காட்டுகிறது. இந்த குறிப்பாக சகோதரிகளுக்கு எதிரான குற்றங்கள், அதை 0 டாலரன்ஸ் ஆக தான் நாம் பார்க்க முடியும். அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதை நான் வரவேற்கிறேன். இதுதான் உங்களுக்கு தெரியுமே, கடந்த 4 ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையான ஆட்சி இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே மிகப்பெரிய ஒரு ஊழல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் விலைவாசி ஏற்றத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி அவர்கள் கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல, எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் மேலே எந்த அளவுக்கு அடக்குமுறையை அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஏவி விடுகிறார்கள் என்பதை நாம் அதையெல்லாம் சட்டப்பூர்வமாக, சட்டத்தின் வழியாக நாம் எங்கள் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களையும் எங்கள் தொண்டர்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கின்றோம். திமுக அனைத்து விதத்திலும் கூட ஒரு மிகப்பெரிய தோல்வியுற்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம், திமுகவுடைய அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டிய நாளும் குறிக்கப்பட்டிருக்கிறது. கூடிய சீக்கிரம் தூக்கி எறியப்படும். இங்கு மக்களுக்கு சரியான நீதி கிடைப்பதற்கான நாள்
நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.